மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? இதுக்கு போய் அழுகணும் மென்டல் அழக்கூடாது பர்த்டே அன்னைக்கு. போன உள்ள வித்தியாசத்தை பத்தியா அண்ணிமா சண்டை போடுவாங்க. இல்ல புரியல. ஹாப்பி பர்த்டே பாப்பா. ஹாப்பி பர்த்டே பாப்பா. கண்ணு மூடிட்டேன் பார்க்கல. நாங்க 59 பாத்துட்டோம். பார்த்துட்டு தான் நாங்க வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தோம். நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு நான் நினைச்சேன் 2 பேரும் கிளாரிட்டி செக் பண்றீங்க. அப்படிதான் நாங்க ஆக்டிங் பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. வெட்டலாம் கேக் வெட்டலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியாகவும் நல்லா படிச்சு 195 மார்க் எடுத்து என் கையில ஒண்ணு இருக்கு, ஒரு gift பாக்குறீங்களா? இந்தாங்கம்மா. நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. நீங்க இப்ப கையில தூக்குறீங்கல்ல, அவங்க கையில அத கிட்ட கூட வர மாட்டாங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? சரி வேண்டாமா, வச்சிருங்க பாவம். இல்ல எங்க பாரு, கையில இல்ல. குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துறாத. சுற்றா போறீங்களா? நல்ல வேலை கதவை திறந்துருப்பேன். சத்தியமா இல்ல, எங்க ஐயா பாருங்க, அம்மா மேல சத்தியமா இல்ல. போதுமா? சத்தியமா ஆச்சாச்சு, வா. ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. சில நேரம் கழித்து உன் கைய காலான்னு நினைச்சு கேட்கிற, விட்டுப்பா. செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோம். டம்மி பாவா. அப்ப இதுக்கு பயம் இருக்கா? ஏமா என்னமா அழுது ஃப்ரெஷ் இல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டேன். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காச்சு. பயப்பட மாட்டேன், பெரிய திமிரு பிடிச்சவ. தெய்வத்துக்கே மாறு வேஷமா. இப்ப யாரி இங்க பாருங்க, இப்பதான் நீங்க வந்து மார்ஷி ஃபெபி சொன்னீங்க. இப்ப எவ்வளவு அழகா பிடிச்சிருக்கீங்க. துப்பு கட்டவனே. காலை 10 மணி. என்ன இது? ஹாப்பி பர்த்டே டு யூ.
அதனால கரும்பு மிஷின் என்கிட்ட வரல. ஹேவ் ஃபன், சீக்கிரம் கிளம்பு. ஐயோ இதுக்கே பைத்தியம் அழுவுற. ஐயோ பைத்தியக்காரி. இதுக்கு போய் அழுவுற மென்டல். அழக்கூடாது பர்த்டே அன்னைக்கு. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகரக்கட்டை. அவன் எதுக்கு அவ்வளவு ஃபீல் பண்றானா உனக்குமே தெரியாது. அவளுக்கு வந்து இந்த குர்த்தி ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ வந்திருந்தால. ஆமா. இந்த சம்மர் வெகேஷன் அப்ப என்ன சொன்னா, எனக்கு இந்த குர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கா நீ. நம்ம லேபிளை ஐ ஃபேஷன் ஸ்டுடியோ கலெக்ஷன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த குர்த்தி தான். செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்பவே நான் வந்து சொல்லிட்டேன் எல்லார்கிட்டயும், இந்த மாதிரி பாப்பாக்கு அந்த குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணிருங்க அப்படின்னு. அவங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதால அவ ரொம்ப ஜாலியா. Yes. அதெல்லாம் டக்குன்னு பாத்துருவாப்ல. நல்லா இருக்குல்ல. ஓகே, ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து பாப்பாவையும் கிளம்ப சொல்லிட்டோம். இப்போ என்னன்னா ஸ்வேதாக்கும் ஏதாவது ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். என்ன மனுஷன்? ஏன்னா அவள் ஆக்சுவலி எப்பவுமே அவள் பர்த்டேக்கு இங்கே இருக்க மாட்டா, ஊருக்கு போயிடுவா. போன பர்த்டேக்கு அவள் ஊருக்கு போயிட்டா. ஸோ அதனால எங்களால் வந்து பெருசாக அவளுக்கு எதுவும் செலிப்ரேட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் பாப்பா பர்த்டே அப்போ நார்மலாக மற்றவங்க யாருக்காவது பர்த்டேனா நாங்கள் வேறு யாருக்கும் கிஃப்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க பர்த்டே தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக. பட் ஸ்வேதா கேஸில் வந்து சரி அவள் 2 பேரும் ஒன்றாவே இருக்காளுங்க, இவளுக்கும் ஏதாவது கொடுக்கலாம். ஏன்னா பாப்பாவுக்கு தான் எல்லா கிஃப்ட்ஸும் கொடுக்க போகிறோம். சரி ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்வேதா கொடுக்கலாம் பிளான் பண்ணோம். அதனால ஸ்வேதாவுக்கு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால அவளை கூப்பிட்டு சும்மா ஒரு கிமிக் பண்ணலாம், விளையாட்டு விளையாடலாம், ஃபன் பண்ணுவோம். சும்மா ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், நீ கொண்டு பாப்பாவுக்கு கொடு. ஓகேவா? அவள் ஜாலியாகிடுவா. நீ கொடுத்தா மாதிரி கொடுத்துரு. எடுத்துக்கோ. ஹாப்பி பர்த்டே. ஐயோ தேங்க் யூ. நீ வச்சுக்கோ. அடலூஸ் அவன் கொடுக்குறான், நீயே வச்சுக்கொண்டுற. வச்சுக்கோடி. ஏன்னா அது உனக்கு தான். இங்க பாரு அடி வாங்க நீ என்கிட்ட. திரும்ப போட்டு வா டக்குன்னு. என்னது ஐயோ வாய பத்தியா? ஐயோ மையெல்லாம் காமிச்சு மேக்கப்லாம் போச்சு. அக்கா அவளாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி அதுதான் மஸ்காராலாம் போச்சு ஸ்வேதா. ஜாலியா. யார் யாருக்கு எது பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? சூப்பரா இருக்கு. இது ஆக்சுவலா பாப்பாவோட ரொம்ப ஃபேவரட்டான குர்த்தி. அது ஸ்வேதாக்கு ரொம்ப பிடிச்ச குர்த்தி. ஸோ அதனால நாங்க அப்படி பிரிச்சு கொடுத்துருக்கோம். மொத்தம் அது கொடுத்தது எங்க கீர்த்தி. கவி பேராசியா ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. ஏய் நைஸ் டே. பாப்பா இவன் பண்ண கதை தெரியுமா உனக்கு? நாங்க 2 பேரும் வந்து இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற இந்த கதையை பத்தி, ஸ்வேதா கொடுக்கறத பத்தி. அப்போ ஒரு கொரட்டை சத்தம், செம்ம பெரிய கொரட்டை சத்தம். இல்ல குடு 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 குடுன்னு ஓடுறோம். இல்ல ஏதோ அமானுஷ சக்தி பேய் தான், நீ வந்துரு அப்படின்றா. எனக்கு சவுண்ட் அப்படியே டிடெக்ட் பண்ணி கட்டில் கடியில கேக்குதுன்னு சொல்லிட்டு நான் போறேன், விட மாட்டா. கையை பிடிச்சி எடுத்துட்டு போறா. ஐயோ சனினே எங்க போற பைத்தியக்காரன் அப்படின்றா. வெளியில போய் பார்த்தா மார்ச் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கு மென்டல். இதே சவுண்ட் மனுஷ கொரட்டை. இப்ப போய் படுத்திருக்கிறத பத்தியா பைத்தியம், திருட்டு மொழி கோவாலு. ஓகே கிளம்பிட்டோம் நாங்க வெற்றிகரமா. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ராமானதுக்கு அப்புறமா நம்ம சல்லுன்னு போறோம், என்ஜாய் பண்றோம். பாப்பாக்கு இன்னைக்கே ஊருக்கு போறா. அவளுக்கு ஸ்கூல் இருக்குன்றதுனால எங்களுக்கு வேற ஆப்ஷன் தெரியல. இன்னைக்கே அவன் ஊருக்கு போறா. அதனால எங்களுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் இருக்கு என்ஜாய் பண்றதுக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அதுக்குள்ள போய் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம், என்னன்னு தெரியுமா? பார்க்க கூடாது. ரைட் விடு. ரெடியா? திறக்கலாம். என்னல இது? இப்பெல்லாம் கவர் போட்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? தாந்து பார்க்கணும்னு அர்த்தம். என்ன இது சைக்கிளுக்கு காத்து அடிக்குது? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? இது ஆக்சுவலி ஒரு சரியான கோயின்சிடன்ஸ். அவ செருப்பு பிஞ்சிடுச்சு. சரி செருப்பு பிஞ்சிட்டு போட செருப்பு இல்ல அவளுக்கு. ஐயோ பாவம். ஸ்வேதாட தான் செருப்பு வாங்கி போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு அது ரொம்ப பெருசா இருக்கு. என்கிட்ட வந்து கேட்டா, அண்ணி உங்க செருப்பு ஏதாவது இருக்கா அண்ணி? எனக்கு செருப்பு பிஞ்சிடுச்சு அப்படின்னா. அதெல்லாம் வேணாம் பாப்பா, ஸ்வேதாலே போடு, லூசா இருந்தா என்ன அப்படின்ட்டு. செருப்பு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்குமே
செருப்பு ரொம்ப பிடிச்சது பாப்பா. செமையா இருக்கு, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி என் செலக்ஷன், எப்படி சார் நீங்க வாங்க. இப்படி என் செலக்ஷன். எப்படி தானோ நல்லா இருக்கா? பாடிட்ட கரெக்டா இருக்கு. என்ன இப்படி நாறுது? கரெக்டா இருக்கா பாப்பா? நிஜமா நான் என் சைஸ் தான் வாங்குனேன். இல்ல கரெக்டா தான இருக்கு. அவ என் சைஸ் தான், அந்த நம்பிக்கையில அப்படியே வாங்கிட்டேன். எழுந்து வெளியே வா பாப்பா பாப்போம். செமையா இருக்கு பாப்பா. சூப்பரா இருக்கு அண்ணிமா. செம 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 கியூட்டா இருக்கு. செமையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஸ்வேதாக்கு ஒரு செருப்பு இருக்கு, அதையும் கொடுத்துருவோம். ஏடா சொல்லவே இல்ல. எடுத்து கொடு. ஏன் சார் அழுகுறீங்க? சரி ஓகே, இவளை விட்டுட்டு போயிடுவோம். ரெண்டு பேருக்கு அவங்க பிடிச்ச கலர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் இத பார்த்தேன். அவளுக்கு இது தெரியும்டா. அவளுக்கு ஆக்சுவலி பாப்பா செருப்பு வாங்கிட்டு வந்த உடனே உன் செருப்பையும் அந்த செருப்பையும் காட்டி ஒன்னு பாப்பாக்கும் ஒன்னு எனக்குன்னு சொன்னேன். அவ இந்த செருப்பு பிளாக் பார்த்த உடனே அவன் செம குஷி ஆயிட்டா. செம்மையா இருக்குக்கா அப்படின்னா. ஆமா ஸ்வேதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் எனக்கு வாங்கினேன் அப்படின்னு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சூப்பரா இருக்கு. யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது பர்த்டேனா நாங்க வேற யாருக்குமே எதுவும் வாங்க மாட்டோம், ஏன்னா அவங்க தான் ஸ்பெஷலா தெரியணும்னு. பட் உனக்கு இது ரெண்டும் ஏன் கொடுத்தோம் அப்படின்னா, உன் பர்த்டேக்கு நீ ஊர்ல ஓடி போயிட்ட. சோ அதனால உன் பர்த்டேக்கும் சேர்த்து now let's go. சரி ஓகே கிளம்புவோம். ரொம்ப ஜாலியா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அவ்வளவுதான் ஸ்வேதா உங்க கிஃப்ட். அவ்வளவுதான் பாப்பா உங்க கிஃப்ட். Thank you so much. நீயும் போதும், எல்லாரும் போதும். Thank you. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எனக்கு gift வேணும்னா. திடீர்னு ஏதோ கர்ம மிஷன்ல மாட்டின மாதிரியே ஒரு பீலிங்கி. முன்னாடி பயந்துட்டு இவங்க ஏன் இப்படி வந்து நிக்கிறாங்க? ஹாய்மா. இல்லம்மா நான் தான் கழட்டி வைக்க சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், விளையாடுவாள்ல அதுக்காக தான். வளரிட்டியா? ஏன் நாசா போறோம் நம்ம. என்னடா சொல்றா? வளரிட்டனோ சாரி. அட கன்றாவியே. சரி ஓகே, சோ நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா நாசா போறோம். சோ போய் ஃபன் பண்ணி கேம் விளையாடலாம். நமக்கு அவ்வளவு டைம் இல்ல, சோ 2 hours நம்ம போய் விளையாடணும். பத்தாதடா. அவ்வளவுதான் நம்மளோட கோல். எனிவேஸ் கைஸ் லெட்ஸ் கோ. இன்னொன்னு ஒன்னு சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். ஞாபகம் வந்துச்சு, ஸ்வேதா கதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி வந்து நாங்க உன்னோட பர்த்டேக்கு இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஸ்வேதா. என்னென்னமோ நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பட் என்னன்னா அவ ஊருக்கு போயிட்டா. அவ பர்த்டே முடிஞ்சு ரொம்ப நாளைக்கே அவ வரல. சோ அதனால எங்க பிளான் எல்லாமே டோட்டல் ஃபிளாப் ஆயிடுச்சு. சோ அது ஃபுல்லா ஃபிளாப் ஆனதுனால உனக்கு ஒரு ஸ்மால் ஹாப்பினஸ் from our side. So anyways பாப்பா உன் பர்த்டே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரகளைகள் ஆரம்பம். நாசா போறோம், விளையாடுறோம், ஃபன் பண்றோம். Let's go. Juice, cheers. மீண்டும் மீண்டுமா? இதுவும் பர்பிள் கலர்ல இருக்கு. என்னது இது? நம்ம விளையாடுறதுக்கும் போடுற ஆட்டத்துக்கும் மேல நாத்து அடிக்கும்ல, அதனாலதான் அத கொண்டா திருடிட்டு போயிட்டான். இதனாலதான் கேட்டேன், பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணீங்களா? நாங்க ரெண்டு பேரும் ஒரே நகைச்சுவை பண்ணோம், யாருமே அதை பண்ணிக்கல. அடிச்சுக்கோ ஏன்னு? ஓ நான் நிஜமாவே அதை கவனிக்கல. அடிச்சுக்கோன்னீங்களா? ரெண்டு பேரும் அடிச்சோம். நான் இதை அடிச்சா அது என்ன? பைத்தியம். அப்பா என்ன கும்மு. ஐயோ சரியான எனக்கே ஸ்மெல்லு தெரியாது பாப்பா. இந்த கலர் அழகா இருக்குன்னு தான் வாங்கினேன். செமையா இருக்குது. என்ஜாய். சென்டில்லேன்னு கூப்பிடணும். எனக்கு சென்ட் பழைய குடிக்கிறேன். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. வந்துட்டோம், போய் கேம் விளையாட போறோம். விளையாடலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. வேற கலர் கிடைக்கல பாப்பா. பேசிக்கலி நீ ரொம்ப நார்றேன்னு சொல்லிருக்க. ஒரு பேக் பைத்தியத்துக்கு பேக் கொடுத்தா எப்படி இருக்குதுடா? எனக்கு ஏதாச்சும் போற வேணுமே. ஷூ எல்லாத்தையும் போட்டுருக்கேன். ஐயோ ஷூ அதுக்குள்ள ஏன் போட போற பைத்தியம்? சென்டர்ல இது ஆக்சுவலா ஒரு பேக் பைத்தியம். சீரியஸா அவரோட பேக்குக்கு நாங்க என்ன பேர் தருவோம் வச்சிருக்கோம், மேஜிக் பேக். ஏன்னா இந்த பேக்ல இல்லாம பொருளே கிடையாது. நான் வாங்கும் போதே கியூட்டா குட்டி பேக்லாம் பார்த்தேன். ஆனா வந்து அதெல்லாம் கண்டிப்பா இவ வைக்கிற திங்ஸ்க்கு பத்தாது. என்ன கேட்டாலும் உள்ள வச்சிருப்பா. விக்ஸ்ல இருந்து, சாப்பாடுல இருந்து, கர்ச்சிப்ல இருந்து, ஸ்நாக்ஸ்ல இருந்து. ஏன் நீங்க வந்து கடல்ல திடீர்னு போட்டிங் போடணும்னு நினைச்சா போட்டு கூட எடுத்து கொடுப்பாங்க. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம்.
அசிங்கமாயி போச்சு குமார். பார்த்த உடனே தெரியும். நான் வந்து கில் நிறைய பண்ணிருக்கேன், கில் நிறைய பண்ணிருக்கேன். அதனால நான் எத்தனை வாட்டி டாக்டர் இருக்காங்க. நல்லா இருந்துச்சா? சாப்பாடு வந்துருச்சு. எப்படி சூப்பரா இருந்ததா? கிஃப்ட் ராப் கூட உனக்கும் உனக்கும் சேம், ஏன்னா நிறைய வாங்கிட்டேன். சேம் கிஃப்ட் ராப் பிளான் பண்ணிட்டேன். என்னடி வாய்ஸ் இது? நான் ஸ்கூலுக்கு கொண்டு போவேன். இதோ வந்துட்டேன். வந்துட்டோம். எதிரி கிளம்ப வேண்டிய சமயம் வந்துருச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிஃப்ட வாங்கிக்கோ. மீண்டும் மீண்டுமா ரீச் ஆக போறோம். 5 மினிட்ஸ்ல பாப்பாவை வந்து பஸ் ஏற்றி விட போறோம். பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நல்லா இருக்கா? இருக்கு நிஜமாவா? எனக்கும் இல்ல, எனக்கு தான் கொடுத்துரு. நக்கு. செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. அழகா இருக்கு. ஓகே, வந்தாச்சு பஸ் ஸ்டாப்க்கு. பாய் பாப்பா. பை பை. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி தீபாவளின்னு சொல்ல வரேன். ஹாப்பி பர்த்டே. see you soon. இதுக்கப்புறம் பாப்பா எப்போ இங்க வருவான்னு தெரியல. 10th பப்ளிக் எக்ஸாம். 10th வேற. நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். அப்புறம் ஏதாவது ஒன்றுனா நைஸாக அப்படியே கூப்பிட்டு வந்துடுவோம். 10thன்றதுனால அடிக்கடி வர முடியாது. முன்னாடினா மாசத்துக்கு ஒரு வாட்டி எப்படியாவது அவள் வந்துடுவா, இல்லை நாங்கள் அங்கே போயிடுவோம். பட் அது கஷ்டம். எனிவேஸ் பாப்பா, நல்லா படி, பத்திரமா ஸ்கூலுக்கு போய் மாஸ்க் காட்டு, சரியா? நாங்கள் 3 பேரும் உன் ஞாபகமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகே பாய். அம்மாலாம் வெயிட் பண்ணுறாங்க பஸ் ஸ்டாப்பில். போய் பஸ் ஏற்றி விட்டுலாம்.